இருட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அவங்களோட காதுகளுக்கு எந்த சத்தமும் கேட்காத மாதிரி ஒரு பொருளை வச்சு அடைச்சிட்டு அவங்கள தூங்க வைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவர் அசதியில் அது மறந்துட்டு முன்னாடியே தூங்குனதுனாலதான் அந்த பையனும் காணாம போயிருப்பான். அதனால ரொம்ப மன வருத்தத்தோட இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அந்த பெரியவரை பார்க்க போறான். அவர்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்ல, நான் எவ்வளவு சொல்லியும் நீ ஏன் அதை பண்ணலன்னு அவன் மேல் கோவப்பட, அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க பெரியவரே, இப்ப என்னோட பையன் எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேக்குறான். அத பத்தி உனக்கு புரியணும்னா இன்னைக்கு ராத்திரி தூங்காம எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள ராத்திரியில என்ன வினோதமா நடக்குதுன்னு நீயே பார்த்தாதான் புரியும்னு அந்த பெரியவர் சொல்ல, அவனும் இன்னைக்கு இருட்டுனதும் ஒரு இடத்திலே ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறான். அப்போ மறுபடியும் அதே வினோதமான மோளத்தை ஒரு கொடூரமான ஆத்மா தான் வாசிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்க ஒரு சின்ன பையன் வரான். அவனோட கண்களை பார்க்க யாரோ வசியம் பண்ண மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஆத்மா அவன் ஆட சொல்லுது. அப்படி அவன் ஆடுனதும் அங்கிருந்து அவன் மாயமா மறைஞ்சு போயிட்டான். உடனே அந்த ஆத்மா அப்படி இவர் ஒளிஞ்சுகிட்டு இருக்க இடத்தை பாக்குது. அப்படியே மறுநாள் காலையில அவர் சுத்தி ஊர் மக்கள் கும்பலா நிக்கிறாங்க. ஏன்னா அவர் மயக்கம் போட்டு நேத்து ராத்திரி இங்கே விழுந்துட்டே இருக்கிறாரு.